இப்ப இவங்க 3 பேர் செட்டியாச்சுங்கிற இடத்துல இருக்க ஃபேமஸான பேய் ஃபோன் பூத்துக்கு வந்திருக்காங்க. கேத்தரோ, இந்த ஃபோன் பூத்துக்கு பின்னால இருக்க பேய் கதை என்னங்கறத நான் இன்னும் உன்கிட்ட சொல்லலைல. சொல்லட்டுமா? அம்மா தாயே, ஆள விடு. அதெல்லாம் கேட்கிற மனதைரியம் எனக்கு இல்ல. இந்த இடம் பயங்கர அமானுஷ்யமானதா மாற காரணம் இளம் வயசுலயே அகால மரணம் அடைஞ்ச அழகான ஒரு இளம் பொண்ணோட பேய் தான். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. டேய்கோ, இந்த பையனை நீ கண்டுக்காம மிச்ச கதையும் சொல்லு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு அழகான பொண்ணு இருந்திருக்கா. அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பல ஆம்பளைங்க தன்னோட சொத்தை மொத்தமா இழந்து கடன் வாங்கி தான் வாழணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு தன்னை தேடி வர ஆம்பளைங்க கிட்ட இருக்க காசெல்லாம் தீர்ந்து போனதும் அவங்கள கலட்டி விட்டுருவா. ஒரு நாள் நைட் இவ கிட்ட ஏமாந்த சில ஆம்பளைங்க இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே வந்து இவள ஒரு ஃபோன் பூத்துக்குள்ள வச்சு தப்பிச்சு போக முடியாத மாதிரி லாக் பண்ணி இப்படி உதவி செய்ய யாருமே இல்லாம துடி துடிச்சு செத்து போன அந்த பொண்ணு பயங்கர ஆக்ரோஷமான பேயா மாறி இந்த போன் பூத்துக்குள்ள வரவங்களையும் இந்த நம்பருக்கு கால் பண்றவங்களையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ரண கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கா. அதெல்லாம் சரிதான். ஆனா இது ஒரு பப்ளிக் போன் பூத். இதோட நம்பர் யாருக்கு தெரிய போகுதுன்னு கேட்க பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த போன் பூத்தோட நம்பரை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. ஐயோ, சரி, நீங்க 2 பேரும் வெட்டியா பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் அந்த பேய்க்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு வரேன்னு யாயா போன் பூத்துக்குள்ள போயிடுறா. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இந்த இடத்துல என்னால பயங்கரமான ஒரு சக்தியை உணர முடியுது. சரி ரைட்டு, அப்ப பிளான் பி ஆரம்பிச்சிட வேண்டியதானே. யாயும் ஏக்கவும் அந்த போன் பூத்துக்கு கால் பண்ண பாக்குறாங்க. இதனால இந்த 2 பேருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு வேற வழி இல்லாம கேத்திரத்தோட போன்ல இருந்து கால் பண்ண டக்குன்னு அந்த பேய் போனை எடுத்து வாங்க சீக்கிரமா வந்து என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லுது.